कृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्भ्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्ति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। श्लोकम मोड पावकं त्वं सहित्वा वधुजनिरचितं यजपुण्यादि माता संभाव्यास्त्रिज्य बुद्धिं सुधि गुरुवचने स्वागतं भक्तिदास्यं देवाचार्यद्विजा विश्वदिमनुनिवने भावहीने निदान्तं विद्यां सुतां च बुद्धिं अमलच दैत्ये सत्वरं देहि मध्यम्। எல்லாம் அல்ல அந்த ஏக பரம்பரையினுடைய பேரருள் கருணையினாலும் அனைத்து குரு பரம்பரையினுடைய அளப்பரியான ஆசீர்வாதத்தினாலும் எல்லாம் அல்ல என்னுடைய குருநாதரான ஸ்ரீ சுவாமி பிரம்மயோகானந்த அவர்களுடைய திருப்பாத கமலங்களை என் திறமையில் வைத்து இமைப்பொழுதும் நீங்காமல் வணங்கி அவர்களுடைய அருள் ஆசியோடு நாம் இப்பொழுது இந்த கமலஜதை தாண்டகம் என்கின்ற இந்த பிரகரண கிரந்தத்தை அனுபவித்து விசாரித்து கொண்டு வருகிறோம். முதல்ல என்ன நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்றது? இது எனக்கு நல்லா எனக்கு தெரிஞ்சு நான் போய் யார் கேள்வி போய் நான் கேட்கறது? என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும். உங்களை பத்தி என்ன தெரிஞ்சுன்னா பக்கத்துல வந்து கேட்டா புரிஞ்சு தெரிஞ்சுக்கலாம். என்ன வந்து நான் யார்கிட்ட போய் நான் தெரிஞ்சுக்க முடியும்? இது வரைக்கும் நீ உன்னை தெரிஞ்சுக்கவே இல்லை. இது வரைக்கும் உங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளவே இல்லை. இது வரைக்கும் நீங்க உங்களை தெரிஞ்சிருக்கிறது எல்லாமே ஒண்ணு உங்களுடைய மனசை பத்தி தெரிஞ்சிருக்கீங்க, இல்ல அப்படின்னா உங்களுடைய உடம்பை பத்தி தெரிஞ்சிருக்கீங்க, இல்ல இந்த வெளி உலக விஷய சுகங்களை பத்தி தெரிஞ்சிருக்கீங்க. இது வரைக்கும் உங்களை நீங்கள் தெரிந்து கொண்டதே கிடையாது. என்னது எது மாதிரி சொல்றீங்க? என்ன இது வரைக்கும் தெரிஞ்சதே இல்ல அப்படின்னு இது மாதிரி புத்தகமே சொல்லி. ஆமா, ஏன் தெரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்லோகத்துல வந்து சொல்றார். இது வரைக்கும் இந்த முதல் 2 ஸ்லோகம் சாரதா தேவியை வந்து ஸ்துதி பண்ணி அவளை வந்து வர்ணனம் பண்ணி வணங்கி பக்தி பண்ண மாதிரி அந்த நடையில எடுத்துட்டு போனாங்க. இப்போ இனி வரும் ஸ்லோகங்கள்ல இந்த நிருசிம்ம பாரதி சுவாமிகள் வந்து வேற தன்னுடைய பிரச்சனைகளை சொல்ல போறார். என்கிட்ட இதெல்லாம் லாக்கிங்கா இருக்கு, இதெல்லாம் கொடு. இன்னொன்னு காலையில இருந்து வந்ததுல இருந்து மோட்சம் 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 சொல்லிட்டு இருந்தார். நான் எங்க மோட்சம் தான் எங்க மேலோட்டமா செஞ்சாதான் இதுக்குள்ளோட்டமா நம்ம நடப்போம். மோட்சம் தான் எங்க மோட்சமா? மோட்சம் அப்படின்னா விடுதலை. சிம்பிளா எடுத்துக்கணும்னா மோட்சம் அப்படின்னா விடுதலை. வீடு பேரு அறம் பொருள் இன்பம் வீடு. அதுதான் நம்ம காலையில இருந்து தர்ம அர்த்த காம மோட்சம் அப்படின்னு சொல்லி அறம் பொருள் இன்பம் வீடு. வீடு பேருன்றது என்ன? அது லாஸ்ட். இப்போ ஆனாச்சியர் இப்ப போய் நீங்க போய் மோட்சம் மோட்சம் காலையில இருந்து அவசரமா பேசி நிறுத்துறீங்க. அவசரம் இல்ல, மோட்சம் மங்களம். வீடு பேரு அடைதல் அப்படின்னா விடுதலை அடைதல். எங்க இருந்து விடுதலை அடைகிறது? யாருக்கிட்ட விடுதலை அடையுது? நீங்க யாருக்கிட்ட அருமையா இருக்கீங்களா? விடுதலை அடையாது. நான் ஃப்ரீயா இருக்கேன். யாரு என்ன எனக்கு உள்ள அந்த அந்த ஒரு லிமிட் நான் வச்சிருக்கேன்.
யாரையும் அதை தாண்டி நானும் இது பண்ண மாட்டேன், மற்றவங்களோட இது நான் போக மாட்டேன். அந்த விடுதலை இல்லை. பிறந்ததுல இருந்தே ஏதோ ஒண்ணுத்தால நம்ம வந்து பந்தப்பட்ட மாதிரியே இருக்கு. பிறந்ததுல இருந்து அம்மா அதை சொல்லுவாங்களோ, அப்பா அதை திட்டுவாரோ, ஸ்கூல்ல டீச்சர் இது மாதிரி ஏதாவது சொல்ல போறாரு, அதுலயே பயன் இருக்கலாம். கொஞ்சம் வளர்ந்தவன வெளியே போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அந்த சர்க்கிள்ல கொஞ்சம் நம்ம இது மாதிரி பேசணும், அவங்க ஏதாவது நினைச்சுக்க போறான், இவங்க ஏதாவது நினைச்சுக்க போறான், அது மாதிரி கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா ஒரு நல்ல திருநாளா பார்த்து நல்ல நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மனைவி வந்தார். மனைவி வந்ததுக்கு அப்புறமா நல்ல நேரம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் ஒண்ணு ஆச்சு. அதுல இருந்து அதில் பவுண்ட் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் குழந்தையாச்சு. அதுக்கப்புறமா ஃபேமிலி சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆச்சு. அப்புறம் மாமியார் வீடு, பந்துக்கள், அப்புறமா வந்து வருவார் போவார். ஒவ்வொன்றத்திலையும் ஏதோ ஒன்றால நான் ஃப்ரீயா இருக்கிறேன். ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் நான் உட்பட்டிருக்கேன். எல்லாத்தோட இந்த சொசைட்டிக்கு நான் ரொம்ப 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 உட்பட்டு இருக்கிறேன். இந்த பக்கம் போனா பக்கத்து வீடுங்க என்னோட காம்பவுண்டுக்குள்ள வரக்கூடாது, இந்த பக்கம் நீ ஏன் காம்பவுண்டுக்குள்ள வரக்கூடாது. கேரளா ஒரு பஸ் சீட்டுல அவர் உட்கார போறாருன்னா முன்னாடியே பையன் தூக்கி போட்டு நம்ம போய் முன்னாடி உட்காருவாங்க. ஏதோ ஒன்றுல ஏதோ ஒன்றுல நம்மை அறியாமலே நாம் ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கோம். இதுக்கு ஆரிஜின் எங்க இருக்கு அப்படின்னா, வெளியே யாரும் நம்மள சங்கிலி போட்டு கட்டி வைக்கல. யாராவது உங்களை சங்கிலி போட்டு கட்டி இல்லையே. பக்கத்து வீட்டுக்கார், எதிர் வீட்டுக்கார், ஏன் நண்பர் வீட்டுக்கார் இல்ல எங்களை தாலி போட்டு கட்டியிருக்காங்க. அதுல ஆனா இது கட்டு இருக்க, இந்த கட்டு கயிறும் இல்ல, கயிறும் கிடையாது. இந்த அளவுக்குள்ள போனா ஜெயில ஒரு 6 நாள் இருக்கும். அதுக்குள்ள நம்ம எப்படி வேணாலும் இது பண்ணிக்கலாம். ஒரு அளவுக்குள்ள இல்ல கையில விலகு போட்டு இப்படி இருந்துக்கலாம். ஆனா இந்த உலகத்துல நான் ஃப்ரீயா இருக்கேன், ரொம்ப சுதந்திரமா இருக்கேன், என்ன மாதிரி சுதந்திரமா இருக்கிறவங்க யாரும் இல்லை அப்படின்னு நான் சொல்லி இருக்கிறேன். நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலையில், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில், ஏதோ ஒரு நபரிடம் நம்ம வந்து கட்டுண்டு இருக்கோம். சரி, அப்படிதான் இருக்கிறோமா அப்படின்னா அது கொஞ்சம் இருக்கு. அப்படின்னா நிறைய நான் என்கிட்டயே கட்டுல இருக்கேன், ரொம்ப கட்டுல இருக்கேன் நானே என்கிட்ட. ஏன்னாடி நான் ஒரு முடிவு எடுத்துக்கிற என் சொல்லிட்டு நானே கேட்க மாட்டேன். அப்புறம் யாரு பக்கத்துல இருக்கவங்க கேட்பாங்க, அது ரொம்ப பேராசல்ல, நான் சொல்றது நீ கேட்டே ஆகணும் அப்படின்னு. என் சொற்கேச்ச முதல்ல நான் கேட்டேன்னா அப்புறமா வெளியே இருக்கிறவங்க சொல் பேச என்ன கேட்டாரு, என்கிட்ட வந்து கேட்கறாரு. அப்ப என் சொல் பேச்சு நான் கேட்கணும்ல, ஏதோ ஒண்ணு குறைவா இருக்கு. அப்ப அந்த சொல் பேச்சு பிரகாரம் நான் கேட்டுட்டேன்னா எனக்கே தெரியுது நான் காலையில 8 மணிக்கெல்லாம் என்னால எழுந்துக்கவே முடியுது. அதுக்கு 1000 ரீசன்ஸ், சூப்பர் ரீசன்ஸ் எல்லாம் நம்ம சொல்றோம். வீட்டுல படுக்கிறதுக்கே இவ்வளவு நேரம் ஆச்சு, அதனால காலையில எழுந்துக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது. அப்புறம் நம்ம நிறுத்தி படுத்தாம டிவி போகுது, டிவி பார்க்கும்போது சரி இதை பார்க்கலாமா அதை பார்க்கலாம்னு வருது. சரி டிவியே நம்ம இதோட பார்க்க கூடாதுன்னு நிறுத்தினா கூட போன் கால் ஒண்ணு வருது, அவங்க கூட பேசுறதுக்கு டைம் ஆச்சு. அவங்க வைக்கிற டைமா பார்த்து ஒரு மெசேஜ் ஒண்ணு வந்தது, அது உள்ள ஓபன் பண்ணா அது பாட்டு போச்சு 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 நைட்டு 12 மணி வரைக்கும் போனையே நோட்டின்னு இருக்கிறோம். ஏதோ ஒரு விஷயத்துல, ஏதோ ஒரு ருச்சியில நாம் நம்மை அடிமைப்படுத்தி அடிமை வைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ருச்சி, இந்த இன்பங்கள், இந்த இன்பம் நமக்கு வந்து நிரந்தர ஆனந்தத்தை தந்துவிடும். ஒரு இடத்துல கட்டுண்டு இருக்கும், இப்படி இருந்தது என்கிட்ட பணம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னு சொன்னா எனக்கு அது பாதுகாப்பையும் பூரண மனநிறைவையும் கொடுக்கணும்னு ஒரு எண்ணத்துல இருக்கும். இல்லது எனக்குன்னு நான் ஏதோ ஒண்ணு கூழோ கஞ்சியோ நான் இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்குதுன்னா போதும் அப்படின்னு வீடு கட்டுனா எனக்கு இன்பத்தை கொடுத்து விடும் அப்படின்னு நம்பி இருக்கோம். இல்லது என்னுடைய பசங்களை நான் கஷ்டப்பட்டான் மாதிரினா அவங்களை நான் கஷ்டப்படக்கூடாது, அதனால நான் முதல்ல இருந்தே கஷ்டப்படுறேன், இப்பவும் நான் கஷ்டப்படுவேன், சாவரைக்கும் கஷ்டப்படுவேன் அப்படின்னு நமக்கு நம்மளே ஒரு வலையை போட்டு அது உள்ளேயும் பிரயாணிச்சு
அப்ப என்னதான் எந்த வலையை நம்ம இருக்கோம் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். இது வரைக்கும் ஆனா நான் பாக்குறதுக்கு நான் ஃப்ரீயா இருக்கேன். இப்ப மாடுனா கூட மேயுது அப்படின்னு சொன்னா அது எங்க நினைக்குதோ அங்க படுத்துது. மிருகங்கள் எங்க நினைக்குதோ அங்க அது அந்தந்த இடத்துல அதோட வேலையை பண்ணிக்கிறது. நம்ம இரண்டு கால ஜீவிகள் ஆச்சு, மனுஷன் ஆச்சு, பெரிய மரமாற்ற ஜீவனாச்சு நம்ம. ஆனா எனக்கும் ஒரே ஒரு வீடு, அந்த வீட்டோட தான் இருக்கும். அதுவும் என் பெட்டு, என் பெட்ஷீட்டு, என் தலைக்காணி, என் ட்ரெஸ், என்னோட சாப்பாடு. அப்ப நான் அதுங்க ஃப்ரீயா இருக்கா, அதுங்க வந்து பெரிய அறிவுல இருக்கா, நான் பெரிய அறிவுல இருக்கேன். இது வரைக்கும் எனக்கு தேவைன்னு நான் தான் நிறைய விஷயங்களை சேர்த்து வச்சிருக்கிறேனே தவிர ஒரு மாடு கூட கொம்புல புள்ள கட்டி நான் சுத்தி பார்த்ததே இல்லையே. நீங்க யாராவது பார்த்துருக்கீங்களா? எனக்கு நாளைக்கு சாப்பிடறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கொம்புல தலையில பில்ல கட்டி ரெடியா வச்சிருக்கிற மாடு யாராவது பார்த்துருக்கீங்களா? நாயை பார்த்துருக்கீங்களா? இல்லையே. காக்கா இது வரைக்கும் இல்லையே. எந்த காக்கா வந்து ஹேண்ட் பேக் வச்சு அந்த பிஸ்கெட்டு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் ஏதாவது வச்சு இது வரைக்கும் பார்க்கல. ஆனா நம்ம என்னென்ன ஒரு வெளியே வரணும் அப்படின்னு சொன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த கேம்புக்கு என்னென்ன சாப்பாடு, என்ன மெனு, என்ன போடணும், வழியில ஸ்நாக்ஸ் எந்தெந்த இடத்துல கொடுக்கணும், டைம் எட்டாச்சு எனக்கு பசி இருக்கு, நான் இந்த இடத்துல சாப்பிட்டே தீருவேன். எந்த நாய், எந்த மாடு, எந்த குதிரை டைமுக்கு சாப்பிடுது. நம்ம சாப்பாட்டுலயும் கற்றுட்டு இருக்கோம். சோ இதை எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்மளுடைய நெறிமுறை வாழ்க்கை, ஒழுக்கம், தர்மம் இதெல்லாம் கரெக்ட். ஆனா எல்லாவற்றிலும் ஒரு அளவிற்குள் நாம் இருந்து விட்டோமே என்று சொன்னால் நம்மளும் அது மாதிரி தான். ஆனா நம்ம அதையும் தாண்டி ரொம்ப எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போயிருந்ததுனால நான் எனக்கு இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு தேவைப்படுறது இப்பத்துல இருந்தே நான் வந்து சேர்த்து வச்சுக்கிறேன். வயசானா பாருங்க, என்னால முடியாதனால இப்பத்துல இருந்தே நான் டெபாசிட் போட்டு வச்சுக்கிறேன். இது மாதிரி உதவாத டெபாசிட் நிறைய பேங்க்ல இருக்கு, எக்கச்சக்கமான டெபாசிட். நாளைக்கு உதவும் நான் இப்ப போட்டு வச்சிட்டேன். அந்த டெபாசிட்டுக்கு ஒரு நாமினி வேற போட்டு, சப்போஸ் நான் போயிட்டேனாச்சு அவரு வந்து அப்படி எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு நாமினி, எந்த மாடு எந்த வெக்கா போறீங்க, இந்த வெக்கா போற எனக்கு இந்த பிள்ளை, நீ எனக்கு இரண்டாவது மகனாக ஆளக்கிடவாய், உண்மையில் இருக்கின்ற பாசத்தினால் உனக்கு ஒரு சொத்து வைக்க வேண்டும் என்று இந்த வெக்கா போரை உனக்கு நான் வைத்து விட்டு செல்லுகிறேன். எந்த மாடாவது வச்சிருக்காங்க புத்திர பௌத்திராதிகள் ஆண்டு அனுபவித்துக் கொள்ள வேண்டியது. நம்மளே ஆண்டு அனுபவித்து உழைச்சோம் அப்படின்னா, இப்பெல்லாம் முதல்ல பாடி வெளிய நாட்டு வச்சாங்க ஹால்ல, இப்ப ஹால்ல கூட இல்ல, வெளியே வச்சிருந்தாங்க. அது கூட ஓப்பனா கூட வைக்கிறது இல்ல. நம்ம எப்ப காய்கறி எல்லாம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிட ஆரம்பிச்சோமோ அப்பத்துல இருந்து நம்ம போறதா நம்மளும் ஃப்ரிட்ஜ்ல வச்சுதான் அனுப்புறாங்க. கொஞ்ச நாள் எடுக்கிறதுக்கு அந்த சம்ஸ்காரம் பண்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஃப்ரிட்ஜ் ஆஃப் பண்ணிட்டு எடுக்கும் போது அந்த இது கட்டி அந்த இதுவே ஓபன் பண்றோம். அது மாதிரி ஆயிப்போச்சு நம்மளுடைய நிலைமை. ஸோ ஒவ்வொன்றிலும் நாம் கட்டுண்டு இருக்கிறோம். இதுக்கு எல்லாம் ஆரிஜின் எங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த எல்லா கட்டுப்பாடும், இந்த எல்லா அடிமைத்தனமும் எங்க இருக்குன்னா வெளியே இல்லை, அது என்னிடம் தான். இந்த அடிமைத்தனத்தோட பேரு வேதம் என்ன சொல்றா, அது பேரு சம்சாரம், துக்கம் அப்படின்னு. இப்ப இந்த சம்சாரத்திலிருந்து நான் விடுபடுறதோட பேரு மோட்சம், இது பேரு விடுதலை. அப்ப இது செத்ததுக்கு அப்புறமா ஃப்ரீசர் பாக்ஸுக்கு போனதுக்கு அப்புறமா அனுபவிக்கிறதா, இல்ல ஃப்ரீசர் பாக்ஸுக்கு முன்னாடியே இந்த மோட்சத்தை நான் அனுபவிப்பதா அப்படின்னா வேதம் சொல்றது ஈக சமுஷ்கிரியத்தை, இங்கேயே இப்பொழுதே இந்த மோட்சத்தை அடையலாம், நீ வந்து நீ அனுபவிக்கலாம். அப்ப மோட்சம் அப்படின்னா எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னா, பூரண மன நிறைவு, தன்னிடத்திலே பரம திருப்தியோடு இருக்கிறது பேரு மோட்சம். அப்ப சொர்க்கம்னா என்னது? சொர்க்க படம் இப்ப மார்கழி மாசம் சொர்க்க வாசல் திறந்திருக்கும். அது இப்ப நான் செத்துட்டேன்னா நேரம்
சொர்க்கத்துக்கு போய் அதுவும் நம்ம லட்சுமி ஓரம் தள்ளிட்டு மகாவிஷ்ணு பக்கத்துல நாம பேர் ஒரு காராமத்து வந்து புண்ணியம் இருக்கிற வரைக்கும் தான் சொர்க்கம் கூட. புண்ணியம் தீர்ந்துருச்சு, மகாவிஷ்ணு அவரோட கால எட்டு முதல் சேர்க்கையில இருக்கு போது சொல்லிட்டு திருப்பியும் இதே இந்த காவிரி நதிக்கரையோ அல்லது சென்னை கூவம் நதிக்கரையோ ஏதோ ஒரு நதிக்கரையில நம்ம ஒரு வாரமா படுத்த வேண்டியதுதான். புண்ணியமும் அளவுக்கு உட்பட்டது, சொர்க்கமா அளவுக்கு உட்பட்டது. அப்ப நரகம் அது எப்படி? உன்னுடைய பாவம் தீர்வதற்கும் அங்க கஷ்டப்பட்டுட்டு திருப்பியும் நீ இங்க வந்து அதை அனுபவிக்கணும். சோ பாவ புண்ணியம் இது எப்ப தீர்ப்பது? இந்த பாவ புண்ணியம் எனக்கு ஏஞ்சி வந்து நான் என்ன செய்யணும் அப்படின்னு நான் தப்பு பண்ணிட்டேன். அந்த இறைவனுக்கு ஏஞ்சி அவ்வளவு கொள்ள கோவம் என் மேல. இது மாதிரி கர்மத்தை செய்ய வச்சு எனக்கு அந்த கர்மத்துல ஒரு இச்சையை கொடுத்து அந்த கர்மத்தின் பலன்ல எனக்கு ஒரு மோகத்தை கொடுத்து அதை வந்து திருப்பியும் என்னுடைய மனசு நினைச்சு அதுக்கோடு நான் இன்னொரு ஒரு பிறவை எதுக்கு நான் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பதில் வேதத்தை கேட்டா இது பேர் அனாதி அவித்யான்னு சொல்லி இது எப்ப ஆரம்பிச்சதுன்னு தெரியல அப்படின்னு அதோட வேலையை முடிச்சது. ஆரம்பம் தெரியாது, ஆரம்பம் அது இறைவனுடைய வசத்துல இருந்து ஆரம்பித்தாலும் முடிவு யார் கையில இருக்கு அப்படின்னா என் கையில இருக்கு முடிச்சுக்கிறது. பாவ புண்ணியத்தை நான் வந்து முடித்துக் கொள்வதற்கு அதற்கு உண்டான மொத்த திராணி, அதற்கு உண்டான வழிமுறை, அதற்கு உண்டான வழி எங்க இருக்கு அப்படின்னா என் கிட்ட இருக்கு. வேதம் அதுக்கும் சொல்லுது, நீ ஆனந்த புருஷன் முக்த புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. அப்போ அதை நான் எப்படி அதை பண்ணி நான் திருப்பி மரணவிழா பெருவாழ் மகாவிஷ்ணு வந்து அதை எப்போ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இல்ல இங்க போனா எப்படி நான் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, நான் ஆனந்தமாக பூரண மனநிறைவு நிறைந்த பூரண மனிதனா நான் ஆகணும், மரணவிழா பெருவாழ்வு வாழணும் அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்ணணும்? அதுக்கு இப்ப வழி சொல்ற என்ன வழி அப்படின்றத பார்க்கணும். முதல்ல நான் நிறைய பாவம் பண்ணிருக்கேன். நீங்களாம் பாவம் பண்ணிருக்கீங்களா புண்ணியம் பண்ணிருக்கீங்களா? புண்ணியம் பண்ணிருக்கோம். புண்ணியமும் பாவம் என இந்த உடம்பு எதனால் கொடுக்கப்பட்டது அப்படின்னா சுக துக்காதி போக ஆயத்தனம் சரீரம். இந்த உடம்பு இப்ப எடுத்திருக்கிற பிறவி நாம் போன ஜென்மத்துல செய்த ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் புண்ணியம், கொஞ்சோண்டு மைன்யூட் அமௌண்ட் ஆஃப் பாவம், இது ரெண்டு சேர்ந்து கலவையினால ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் புண்ணியம் பண்ணதுனால இந்த உடம்பு எனக்கு கிடைச்சது. கொஞ்சோண்டு அமௌண்ட் ஆஃப் பாவம் பண்ணதுனால எனக்குள்ள இந்த காமவாதிகள் அப்படின்ற இந்த குப்பைகள் கொஞ்சம் ஸ்டிக்கியா அதிகமா வந்து சேர்ந்திருக்கு. அப்ப இந்த பாவத்தை எடுக்கிறதுக்கு வழிய சொல்ற, இந்த பாவத்தை இந்த ஜென்மத்திலே நான் எப்படி நீக்கணும்? ஏன்னா பிறவி எடுப்பதற்கு பாவ புண்ணியங்கள் தான் காரணம். இந்த பாவ புண்ணியங்களினுடைய மொத்த இந்த கர்மத்தினுடைய நம்ம பல ஜென்மங்களா சேர்த்து வச்சிருக்க மொத்த குவியலினுடைய பேர் என்ன அப்படின்னு சொன்னா மொத்தம் 3 கர்மங்கள் இருக்கு. ஒண்ணு சஞ்சித கர்மம், இது மொத்த குவியல். அந்த குவியல் இருந்து ஒரு அமௌண்ட், ஒரு பார்ட் ஆஃப் த விஷயத்தை கொஞ்சமா எடுத்து அதுல எந்த புண்ணியம் அதிகமா இருக்கோ அந்த புண்ணியத்திற்கு பாவத்திற்கு ஏற்றாறு போல இந்த ஜென்மம் நமக்கு கொடுக்கப்பட்டது. இந்த ஜென்மத்துல நம்முடைய பாவத்தினுடைய அளவு புண்ணியத்தினுடைய அளவு இது எடுத்து வந்து இங்க அனுபவிக்கிறதோட பேரு இப்ப நம்மளுடைய இந்த கர்மத்தோட பேர் தமிழ்ல இது பேரு நடவினை அப்படின்னு பேரு, சம்ஸ்கிருதத்துல அது பேரு பிராராப்த கர்மம், பிராராப்த கர்மம் அப்படின்னு. அதை அனுபவிப்பதற்காக தான் கொடுக்கப்பட்ட இருப்பிடம் இந்த உடம்பு. சரி, அதுக்கப்புறம் இதை எப்படி நான் வந்து கழிப்பு பண்ண முடியும்? சுக துக்காதி போக சாரணம் சரீரம். அது எந்த சரீரம்? சூக்ஷ்ம சரீரம். இந்த மனம், இந்த மனசு இருக்கு பாருங்க, மனசு வர்ற பாடு இருக்கு பாருங்க. நான் செய்த பாவ புண்ணியத்தினுடைய அதனுடைய ரூபத்தை, அதனுடைய அம்சத்தை
எண்ணங்களாக, உணர்வுகளாக, உணர்ச்சிகளாக அனுபவிக்கின்ற இன்ஸ்ட்ருமெண்ட், கரணங்களாக என்னுடைய மனம் இருக்கிறது. இந்த உடம்பு கஷ்டத்தை அனுபவிக்கும். உடலால், வலியால் இந்த உடம்பு கஷ்டத்தை அனுபவிக்கும். இது நடக்கும், ஓடும், ஓடியாரும். இது செய்யற வேலையில யூஸே இல்லாம போயிடும். அதுக்கப்புறம் இது யூஸா செஞ்சாலும் அது மற்றவங்க ஒன்றும் பெருமையா சொல்லிட மாட்டாங்க. இது மாதிரி உடலால் செய்கின்ற கஷ்டம், இதுல கர்மம் தீரும். இன்னொரு விதம், ஒருத்தர் நம்மளை திட்டுறாங்க, இல்ல நீ ஒண்ணுத்துக்குமே லாக்கி இல்லைன்னு சொல்றாங்க, இல்ல புகழ்ச்சியா உன்னை சொல்றாங்க, இல்ல உனக்கு தேவையானது நீ எதிர்பார்த்தது நடக்கவில்லை, எதிர்பாராதது நடந்தது, அல்லது எதிர்பார்த்தது நடந்து விட்டது. அதனால் ஆனந்தம், சந்தோஷம், துக்கம் இது எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள சூக்ஷ்மமா நம்ம அனுபவிக்கிறோம். யாருக்காவது கஷ்டம் ஸ்தூலமா தெரிஞ்சிருக்கா? துக்கம் என்னால சாலிடா என்னால பார்க்க முடியும், இதை நான் அனுபவிச்சிருக்கிறேன். இல்ல நீ துக்கத்தோட அளவு கிட்டத்தட்ட 4 அடி 2 அங்குல இருக்கு, அளவே தான் இருக்கா? இல்ல ஜி, துக்கத்தோட அளவு ஸ்கொயர் தான் ஜி, அது ஸ்கொயர் ஷேப்ல தான் இருக்கு. அது அளவுன்னு ஒண்ணும் கிடையாது, அகல நீளம்னு கிடையாது, டைம் பீரிங்கும் அதுக்கு கிடையாது. அது எப்போ வரும் எப்போ போகும் எனக்கு தெரியல. இதேதான் சந்தோஷம். இவை எல்லாம் சூக்ஷ்மமாக என்னுடைய மனதால் அனுபவிக்கிறேன், உடல் ரீதியாக செயலால் அனுபவிக்கின்றேன். 2 விஷயம். அதுக்கப்புறம் இன்னொன்று நம்ம அனுபவிக்கிறோம். எப்படி அப்படின்னு சொன்னா, கனவுல நம்ம கஷ்டப்படுறோம். கனவுல கஷ்டப்படுறோமா கஷ்டப்பட மாட்டோம். ஒன்லி இந்த ஹாப்பியான கனவா நமக்கு கண்ண முடிக்கும்னா, ரொம்ப நெருக்கமானவங்க இறந்து போற மாதிரி கனவு வருது, யாரும் நம்ம தெரிஞ்சு அடிக்கிற மாதிரி வருது, பின்னாடி வர வேகமாக ஓடியாரான், நம்மளால ஓட முடியாம விபேத்திலேயே ஓடுற மாதிரி ஒரு கனவு வரும். பல கனவு வருது. அதுல ஓடினு, அலறினு, கத்தினு, பயந்துன்னு கனவு காண்றோம். இல்ல, நீ தூங்குகின்ற பொழுது கனவின் ரூபமாகவும் உன்னுடைய பாவ புண்ணியத்தை கழிவு. இது மாதிரிதான் கழிக்கிறதுக்காக இங்க வந்தது இந்த பிராணார்த்த கர்மம். வந்ததோடு மாத்திரம் இல்ல, இங்க திருப்பியும் புதுசா சேர்த்துக்கிறோம். நிறைய கர்மங்களை சேர்த்துக்கிறோம். நல்லது புண்ணியத்தையும் சேர்த்துக்கிறோம், பாவத்தையும் சேர்த்துக்கிறோம். இத அடுத்த பிறவிக்காக ஏற்கனவே இருக்கிற மூட்டை இருக்கிற டெபாசிட் இருக்குல்ல, இது பேர் ஆகாமி கர்மம் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. இந்த கர்மம் அதுல போய் திருப்பியும் செட்டில் ஆகும். திருப்பியும் அதுல எது யூஜமம் புண்ணிய பாவம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி திருப்பியும் கொடுக்குறது. இதனால நம்ம எத்தனை வாடி கர்மம் கடலை 7 கடலினுடைய மணலை ஒன்றத்தின் ஒன்றாக தனித்தனியாக எண்ணா அது எவ்வளவு இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம பிறந்து சேர்த்துக்கணும். அப்ப அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் நமக்கு கிடைச்ச தாய்மார்கள்லயே விதையாகவோ அல்லது முட்டையில் இருந்து பறவையாகவோ அல்லது புழுக்கமாகவோ, அது மாதிரி நம்ம தாய்ப்பாலாக அல்லது அந்த கோழிலாம் அடல் சூடுதானே அது பறவைகள் தான் கொடுக்கும். அது மாதிரி நம்ம அது மாதிரி குடிச்சதை கணக்கு பண்ணா, பிறந்ததுல இருந்து இத்தனை ஜென்மங்களா கணக்கு பண்ணா, திருப்பார் கடல் இருக்குல்ல, அந்த அளவுக்கு தாய்ப்பால் நம்ம குடிச்சு குடிச்சு பிறந்து குடிச்சு நம்ம இதுவா இருக்கோம். அப்ப இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இல்ல, வேதம் சொல்றது அது உண்மையிலே எனக்கு அதுதான் ஆனது. அதனாலதான் இவ்வளவு தூரம் நாங்களும் வந்திருக்கோம். கோயில் பார்க்க வந்தோம், டூர் அடிக்க வந்தோம், அது செகண்டரி தான். ஆனா இதுவும் எங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு கௌரவமா இருக்கு. இது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம வீட்டுக்கு மாசம் மளிகை சாமான் எழுதுறோங்க, அந்த லிஸ்ட்ல முதல்ல மஞ்சள் தூள் எழுதுவோம், அதுக்கப்புறம் கடலப்பருப்பு, தூள்பருப்பு, ஆப்பருப்பு, காப்பருப்பு, இது எத்தனை பருப்பு இருக்கோ எல்லா பருப்பும் எழுதிட்டு லாஸ்டா அதுக்கு முன்னாடி அண்ணாச்சி கடையில கொஞ்சோண்டு வெள்ளமோ இல்ல பிரெட்டா பிஸ்கெட்டோ ஏதோ ஒரு மணிசூர் கொசூர்னு போடுவாங்க, கொட்டுக்கல்ல. இப்ப நம்மளுக்கு எல்லாருக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த மோட்சம் அப்படின்னு சொல்ற இந்த ஆசை அந்த கொசு அந்த பொட்டுக்கல்லையோ இல்ல அந்த பிரிட்டா பிஸ்கெட்டோ இல்ல அந்த அச்சி வெள்ளம் போல இருக்கு. நம்முடைய ஆசை அப்படின்னு இந்த டிசைர்ல ப்ரையாரிட்டி நம்மளுக்கு புருஷார்த்தம் அப்படின்னு நம்ம பாக்குறச்ச, இந்த புருஷார்த்தம் எனக்கு அந்த மளிகை சாமான் லிஸ்ட்ல முதல் ப்ரையாரிட்டியா மஞ்சளுக்கு முன்னாடி நிற்கும். அது பேரு ஸ்ரேயஸ்.
அப்ப நான் அதுக்கு வரணும்ல, அதுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா இந்த ஜென்மத்துல இந்த மூட்டைகளை நான் ஏற்கனவே இருக்கிற மூட்டையை நான் எப்படி அழிக்க முடியும்? இல்லாம ஆக்கிடணும். திருப்பி நான் பார்க்க முடியாது. ஏற்கனவே இருக்கிறதுனால தானே நான் இப்ப திருப்பியும் பார்க்கிறேன். அது இல்லாம ஆக்கிட்டேன்னா திருப்பியும் பார்க்க முடியாது. இப்ப சேர்க்க போறதையும் அதையும் நான் வந்து இல்லாம ஆக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா திருப்பி எனக்கு சேர்க்காதுல்ல. அப்ப இல்லாமல் ஆகுவதற்கு என்ன? எப்படி இல்லாம ஆகும்? இப்ப இருக்கிறது ஒன்னா கூட இப்ப நான் கேட்டுட்டேன், எனக்கு இனிமேல் நான் பாவமே செய்ய மாட்டேங்குது, நான் புண்ணியமா ஒட்டிய கூட செய்ய மாட்டேங்குது அப்படின்னு நான் கம்மியே உட்காந்து கண்டிப்பா உட்கார முடியாது. செஞ்சுதான் ஏதோ நம்மை அறிந்து அறியாமலே செஞ்சுதான். அறியாமல் செய்த பாவ புண்ணியத்தை தான் நம்ம கனவுல தீர்க்கிறோம், அறியாமலே தீர்க்கிறோம். அப்ப இதை எப்படி நான் தீர்க்கிறது அப்படின்னு சொன்னா, எனக்கு ஞானம் அப்படின்ற ஒரு விஷயம் குருநாதர் சாஸ்திரம் ஈஸ்வரம் மூலம் ஏற்பட்டுடுது அப்படின்னு சொன்னா, இந்த ஞானமானது ஏற்கனவே மூட்டை மூட்டைகளாக இருக்கின்ற அந்த சஞ்சித கர்மம் இந்த ஞான அக்னியினுடைய சக்தியினால் அந்த மூட்டை எல்லாம் பஞ்சிடப்பட்ட பஞ்சிடப்பட்ட தீ போல அது பொதிக்கணும். இனிமேட்டு வர பாவ புண்ணியங்கள் எல்லாம் அது உண்மை சாரவே சாராது. ஏனென்றால் ஞானிக்கு பிராரார்த்தமும் இல்லை, ஆகாமியும் இல்லை. அவர்கள் காலத்திற்கு தேசத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் ஆகிவிடுகிறார்கள். நேற்று கூட நான் சொன்னேன், ஏனைய ஈஸ்வரனுக்கும் ஜீவனுக்கும் இருக்கிற வித்தியாசம், ஈஸ்வரனுக்கு மாயையினுடைய சக்தி, ஈஸ்வரனுக்கு அடக்கம். ஞானிக்கும் ஈஸ்வரனுக்கும் மாயையினுடைய செயல்பாடு பாதிக்காது. ஜீவர்களுக்கு மாயா சக்திக்கு ஜீவர்கள் அடக்கம். அதனாலதான் அவங்களால மறைத்தல் அருளல் அப்படின்ற ரெண்டு விஷயத்தை அவங்களால புரிஞ்சிக்க முடியல. அதனாலதான் ஆவரணம் அந்த விஷயம் ரெண்டு வந்து எனக்கு வந்து இந்த உலகத்தை வந்து என்னையும் என்னை பற்றின அறிவையும் தெரிய விடாமல் மறைக்கிறது. அதனால இந்த ஆவரண விஷயம் நீங்க வேண்டும் அப்படின்னு சொன்னா எனக்கு முதல் ஞானமானது ஏற்பட வேண்டும். ஞானம் ஏற்பட்டதுனாலதான் எனக்கு இந்த அஞ்ஞானமானது நீங்கும். அஞ்ஞானம் நீங்குச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா சம்சாரம் நீங்கும். சம்சாரம் ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல சம்சாரம் அப்படின்னா நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது. சம்சாரம் அப்படின்னா துக்கம். சம்சாரம் நீங்கும். சம்சாரம் நீங்கிடுது அப்படின்னு சொன்னா எனக்கு இந்த டோட்டல் அஞ்ஞானம் எல்லாமே நீங்கிடும். அப்ப நான் யாரு? நான் என்னை உண்மையாக அறிந்த, என்னை தன்னிடத்திலே நானாக என்னை அறிந்து கொள்ள முடியும். நான் எந்த பந்தத்திலும் மாட்டாமல் நான் விடுதலையான முக்த புருஷனாக ஆகிவிடுவேன். இதெல்லாம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த வேதமாதா கிட்ட, சரஸ்வதி கிட்ட இவர் கேட்கிறார். இப்ப அதை நம்ம பார்ப்போம். பாவ ஊக்கம் துவம்சயித்துவா, எனது பாவத்தை துவம்சம் செய்யம்மா. பாவ ஓகம், பாவ ஓகம் ஈக்குவல் டு மூட்டை. மூட்டையா பாவம் இருக்குன்னு சொன்னோம்ல, ஓகம்னா மூட்டைன்னு அர்த்தம், சமூகம்னு அர்த்தம். அது எப்படி இருக்கு அந்த பாவ மூட்டைன்னா அல்ல குறையவே இல்லை, அப்படி இருக்கு. அதுதான் நலனுடைய அந்த இந்த பாத்திரம் போல, அமிர்த அந்த இந்த பாத்திரம் போல என்னுடைய இந்த சஞ்சித கர்மமும் அப்படிதான் இருக்கு. அல்ல குறையவே மாட்டேங்குது. குறையும் நான் பிறகு இருக்கிற திருப்பி வந்துருது. அது போல அல்ல குறையது இல்லை. இதனால் எனக்கு தடை ஏற்படுகிறது. எது தடை? இந்த தடை நான் வந்து எனக்கு விட்ட கூட தொட்ட குறையா, நான் வந்து ஏற்கனவே சம்பாதிச்சு வச்சது இப்ப வந்து நான் புதுசா சம்பாதிக்கிறது. எது? இப்ப புதுசா சம்பாதிக்கிறது ஆகாமி கர்மம். ஏற்கனவே சம்பாதிச்சு வச்சது விட்ட கூட தொட்டக்கர சஞ்சித கர்மம். இது ரெண்டும் பகு ஜனி ரசிதம் பாபவுக்கம். பகுனா நிறைய கூட்டம், ரசிதம்னாலும் கூட்டம். பகுனா நிறைய, ரசிதம்னாலும் கூட்டம். புண்ணிய பாவம் கலந்துள்ளது. பாப உக்கம். இந்த பாவ மூட்டையானது நிறைய கலந்திருக்கு. அப்ப 2 தடை இருக்கு, 3 தடை இருக்கு. ஃபர்ஸ்ட் தடை என்னன்னா, பாவம் நீங்கினால் 2 தடைகள் நீங்கும். முதல்
தடை என்னன்னு சொன்னா, இந்த பாவ புண்ணியத்தினாலதான் இப்ப இந்த உலகத்துல நானு மெட்டீரியலிஸ்டிக்காவும் நான் அனுபவிச்சுன்னு இருக்கேன். உலகாதாய ரீதியாகவும் நான் நிறைய விஷயம் அனுபவிச்சுன்னு இருக்கேன். எனக்கு சீக்கிரம் நல்லா படிச்சேன், சீக்கிரம் வேலை கிடைக்கல, வேலை கிடைச்சது சீக்கிரம் பெண்ணு கிடைக்கல, பெண்ணு கிடைச்சது சீக்கிரம் குழந்தை பிறக்கல, குழந்தை பிறந்தது அதுங்க நல்லா படிக்கல. இது மாதிரி நிறைய பிரச்சனைலாம் இந்த உலகாதாய விஷயங்களில் முதல் தடை நீங்க வேண்டும். அதனால இங்க நிறைய பரிகார கோயில்கள் எல்லாம் இப்ப நிறைய இருக்கு இந்த பக்கத்துல. இதெல்லாம் அதுக்காக வச்சு இறைவனை வணங்கி அந்த தடைகளை பாவங்களை நீக்கிறதுக்கு உண்டான வழி. ஆனால் அது ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுமே தவிர மற்ற முயற்சிகள் எல்லாம் நாம் தான் செய்ய வேண்டும். அந்த தடைகள் நம்மிடம் தான் இருக்கிறது. இது லௌகீக தடைகள். இதெல்லாம் அனித்தியம், ரொம்ப நாளா இருக்க போறதில்லை, கொஞ்ச நாள்ல நீக்கிடும். எனக்கு போய் நான் 80 வயசுல எனக்கு குழந்தை இல்லைன்னு நான் யாகம்லாம் பண்ணி காமேஷ் யாகம்லாம் பண்ண தேவையில்லை. ஏன்னா 80 வயசு ஆயிடுச்சு, குழந்தைய பிறக்காது. குழந்தை பிறக்கிற பீரியட்னு ஒரு பீரியட் இருக்கு. எல்லாமே காலத்துக்கு உட்பட்ட ஆசைகள் எல்லாமே. நான் இந்த வயசுல போய் நான் எல்கேஜே நான் சின்ன வயசுல இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கலாம், நான் எப்ப போய் படிக்க போறேன்னா அந்த ஆசையும் அதுவும் காலத்துக்கு உட்பட்ட ஆசையும். அதனால இந்த லௌகீக தடை நீங்கும். அது அனித்தியமான தடைகள். இருக்கிறதுலே ரொம்ப செகண்ட் சொல்றார், இருக்கிறதுலே ரொம்ப ஹையர் லெவல் ஆஃப் தடை எது அப்படின்னு சொன்னா, ஆன்மீகத்துல எனக்கு பிரதிபந்தம் ஏற்படுறதே, கிளாஸ் கேட்டாலும் எனக்கு கிளாஸ் என்னன்னு புரியலையே, இல்ல எனக்கு புரிஞ்சாலும் மறந்து போயிடுறதே, எனக்கு தக்க நேரத்துல அது முதலையே எனக்கு அது நிஷ்டை ஆகணுமே, எனக்கு சந்தேகம் வரலன்னா பிரச்சனை, சந்தேகம் வந்தாலும் பிரச்சனை. ரெண்டு விஷயம் இருக்கு. மாணவனுக்கு இருக்கிறதுல ரொம்ப பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, விபரீதம் பெரிய பெரிய பிரச்சனை அவனுக்கு. ஆச்சாரியார் சொல்ற விஷயத்த அவன் தப்பா புரிஞ்சுக்கிறது விபரீதம். ரெண்டாவது, அவர் விஷயம் சொல்றதுல சந்தேகம் ஏற்படுறது, அது ஒண்ணு. அஞ்ஞானம் ஒன்றே ஒரு பெரிய எனக்கு தெரியவே தெரியாது. மாணவனுக்கு குறித்தான 3 விஷயம்: அஞ்ஞானம், சந்தேகம், விபரீதம். இதை எப்படி நீக்கலாம் அப்படின்னு சொன்னா, குரு, நூல், சிரவணம், மனனம், நிதித்தியாசனத்தின் மூலமா இதை நீக்கலாம். அதுக்கும் வழி சொல்றது வேதம். அப்ப இந்த ஹையர் லெவல் ஆஃப் பாவம், இந்த ஆன்மீக பிரதிபந்தம் எனக்கு நீங்க வேண்டும். சோ அதிக புண்ணியம் எனக்கு இப்ப இந்த ஆன்மீகத்தை நான் புண்ணியம் பண்ணதுனால துர்லபமான இந்த மனுஷ பிறவி எனக்கு கிடைச்சது. அப்படி கிடைச்சோம், எனக்கு நல்ல ஆச்சாரியம் கிடைச்சா, நல்ல வேதம் எனக்கு ஈஸியா புரியறதுக்கு உண்டான மனம் கிடைச்சது. ஆனா அதை தொடர்ந்து செய்யறதுக்கு உண்டான சந்தர்ப்பம், காலகட்டங்கள், அவகாசம் எனக்கு போதுமானதா இல்லை. அதுக்கான வசதியும் எனக்கு இல்லை. அதனால அந்த வழிகளை எல்லாம் எனக்கு ஏற்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இன்னொன்னு, லௌகீக நாட்டம் ஏற்படவும் கொஞ்சம் புண்ணியம் தேவை. அதோட ரொம்ப அதிகமான புண்ணியம், நான் கடைசி வரை நிஷ்டை வரைக்கும் நான் செல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னா எனக்கு ரொம்ப புண்ணியம் இப்ப நான் பண்ணணும். அப்ப நீங்க இங்க வந்திருக்கிற விஷயம் 3க்கு உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. கோயிலுக்கு வந்திருக்கிறீங்க, இங்க ரொம்ப முக்கியம் வேண்டுதல். பகவான் கிட்ட பக்தி பண்ணியிருக்கோம். நம்ம இந்த சிவரத்துல பகவான் கிட்ட பக்தி பண்ணியிருக்கோம், அம்பிகைக்கு அபிஷேகம் பண்ணி அவளை ரொம்ப திருப்தியா மனம் குளிர அவளை குளிர வச்சிருக்கோம், அஸ்தோத்திரம் பண்ணியிருக்கோம், அவளுடைய அருளையும் நம்ம பெற்றிருக்கோம். 3வது, இங்க நீங்க ஞானத்தையும் பெறுகிறீர்கள். இது 3 ஒண்ணு சேர கிடைக்கணும்னா பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும். இப்ப அந்த புண்ணியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப அந்த புண்ணியம் கிடைச்சிருக்குன்னா இதோட தீர்ந்து போச்சுன்னு அர்த்தம். இப்ப திருப்பியும் புதுசா புண்ணியத்தை நாம் சேர்க்க வேண்டும். அதற்காக இன்னும் நிறைய கோயில் குளங்கள், தான தர்மங்கள், யாக யஜ்ஞங்கள், எல்லா விதமான நமக்கு வேதம் கொடுத்திருக்க எல்லா விதமான யஜ்ஞங்களையும் நம்ம கரெக்டா பண்ணி அதை முடிக்கணும். அதனால இந்த ஆன்மீக விஷயத்தில் இருக்கின்ற தடைகளில் இருக்கின்ற நாட்டம் எனக்கு பிரச்சனை இருக்குன்னு என்னால் ஐடென்டிஃபை பண்ணணும். அப்பதான் அந்த பிரச்சனை என்னால் தீர்வு பண்ண முடியும். எதனால பிரச்சனை அப்படின்ற பிரச்சனையை நான் முதல்ல கண்டுபிடிச்சாதான் அதை தீர்க்க முடியும். அதனால அதுக்கு ஈஸ்வரனுடைய அனுக்கிரகம் தேவை. ஈஸ்வர அனுக்கிரக ஏவ பும்சாம் அத்வைத வாசனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. சரஸ்வதி தாயே, என்னுடைய பாவத்தை நீக்கி
ஆன்மீகத்தின் நாட்டத்தை ஏற்படுத்தி விடு, பிரம்ம வித்தையை எனக்கு கிடைப்பதற்கு வழி செய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். பகுஜனி ரசிதம் பாவக்கும் தம்சயித்வா புண்ணியாளி ஆராத சம்பாத்திய, கூட்டம் கூட்டமாக உள்ள பாவத்தை நீக்கிவிடு ஒண்ணு, அதை வம்சம் செய்துவிடு ரெண்டு, எனக்கு நல்ல புண்ணியத்தை சம்பாதிப்பதற்கு உண்டான அறிவை எனக்கு கொடு, என்னுடைய மனசு புண்ணியம் செய்யறதுக்கு உண்டான அந்த எண்ணத்தை எனக்கு முதல்ல காமிச்சு கொடு. சோ இந்த புண்ணியத்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன் புண்ணியத்தை நம்மளால இன்க்ரீஸ் பண்ணணும் இந்த மனுஷ ஜென்மத்துல இப்ப இந்த ஜென்மத்துல சொல்றோம் அப்படின்னு சொன்னா, ஒன்லி இந்த மனுஷ ஜென்மத்துக்கு தான் இந்த 84 லட்சம் ஜீவ பேதாபேதங்கள்ல ஒன்லி இந்த மனுஷ ஜென்மத்துக்கு தான் ஒரு கர்மத்தை செய்யறதுக்கு உண்டான ஃப்ரீ வீல் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு செயலை நான் செய்யலாம், செய்யாம இருக்கலாம், மாற்றி செய்யலாம். இது யாரோட ஃப்ரீ வீல்? ஒரு கர்மத்தை செய்பவனுக்கு உண்டான ஒரு சுதந்திரம். கர்த்தும் அகர்த்தும் அந்நியதாக செய்யலாம், செய்யாம இருக்கலாம், மாற்றி செய்யலாம். அப்ப இந்த ஃப்ரீவில் எனக்கு பிரசாத் கொடுத்திருக்காரு பகவான். நான் என்ன பண்ணணும்? இந்த ஃப்ரீவில நான் பயன்படுத்தி அதிகப்படியான புண்ணியத்தை செய்கின்ற கர்மங்களை நான் செய்யணும். அதற்குண்டான அருளை நீதாமா தரணும். நான் முயற்சி பண்றேன், முயற்சி என்கிட்ட இருக்கு, அதை ஆக்குவிக்கின்ற இது ஒரு அருள் உன் கையில இருக்கு, எனக்கு அந்த அருளை பாவத்தை நீக்கு, புண்ணியத்தை அதிகமாகுது. சோ இந்த மெட்டீரியல் வெல்த் எனக்கு முக்கியம் தான், இல்லைன்னு சொல்லல, எனக்கு அதுல போதும்ன்ற மனசை கொடுத்துருமா, அதுவே பெரிய வேணும். எனக்கு மெட்டீரியல் இருக்கிற போதும் அப்படின்ற மனசை, எனக்கு திருப்தியான மனசை கொடுக்குது, அதுவே பெரிய மன நிறைவு. அப்புறமா அதனால நான் போதும்ன்ற வெல்த்தும் எனக்கு நிறைய ஸ்பிரிச்சுவல்ல நிறைய வெல்த் வரணும், அதுக்கு எனக்கு வரிசை எனக்கு அதிகமா கொடு. இதுல உபனிஷத் சொல்லுது, அந்தம் தமஹா, சொர்க்கத்தை பத்தி சொல்லுது. சொர்க்கம் கூட இருக்குன்னு சொல்லுது. எனக்கு இந்த சொர்க்கம் கூட எனக்கு தேவையில்ல, நான் அந்த சொர்க்கம் அனித்தியம், எனக்கு நித்தியமான மோட்சம் தேவை. அதற்கு தடைகளாக இருக்கின்ற அந்த தடைகளை நீக்கி எனக்கு வேதாந்தத்தை புரிகின்ற அந்த சக்தியை கொடுக்கும். அந்த சக்தியை நம்ம வாங்கணும் அப்படின்னு சொன்னா அவ 4 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குறா, நம்ம அதை பண்ணணும். என்ன பண்ணணும்? சாதன சதுஷ்டய சம்பன்னம். இந்த சாதன சதுஷ்டயம் எனக்கு கொடு. இந்த சாதன சதுஷ்டயம் எனக்கு விவேகம் இல்லை, எனக்கு நித்தியம் எது அனித்தியம் எது அப்படின்னு பிரித்து பார்க்கின்ற அந்த அறிவை எனக்கு முதல்ல கொடு. அதுக்கப்புறம் எனக்கு வைராகியத்தை கொடு. எனக்கு போதும் என்ற மனம் வரத்துக்கு எனக்கு இந்த லோகத்திலையும் சரி, சப்போஸ் ஏதோ தப்பி தவறி புண்ணிய லோகம் கிடைச்சதுன்னா கூட, எனக்கு சொர்க்கம் கிடைச்சதுன்னா கூட, எனக்கு அங்கேயும் அங்க இருக்கிற விஷய சுகங்கள்ல இருக்கிற நாட்டத்தை எனக்கு இல்லாமல் ஆகுது. அதுக்கப்புறம் 3வது 6 விதமான சொத்துக்கள் நம்ம நாள்ல பார்த்தோம். சமம் சமம் விடல் தகித்தல், சிரத்தை சமாதானம், சமஹா மனக்கட்டுப்பாடு, தமஹா இந்திரிய கட்டுப்பாடு, சமஹா தமஹா உபரமஹா. இத நான் ரொட்டீனா லாஸ்ட் வரைக்கும் அப்படியே நீட்டிச்சு எடுத்துன்னு போற அந்த தாரணா சக்தி உபரமஹா. இந்த மனக்கட்டுப்பாடையும் இந்திரிய கட்டுப்பாட்டையும் நான் கடைசி வரைக்கும் எடுத்துன்னு போறது எதுவும் அது பேர் உபரமஹா. 2வது எனக்கு ரொம்ப பொறுமையை கொடுத்து, எனக்கு இப்பயே ஆகணும், உடனே ஆகணும் அப்படின்ற அர்ஜி எனக்கு கொடுத்தாரு. எனக்கு பொறுமையை கொடு. பொறுமையை கொடுத்தாதான் எனக்கு இந்த வாழ்க்கையில நடக்கிற தோல்விகளை எல்லாம் நான் என்னால ஏற்றுக்க முடியும். அந்த ஏற்றுக்கிற பொறுமையை கொடு. அதுக்கப்புறமா திதிக்ஷாவை பார்த்தாச்சு. அதுக்கப்புறமா ஸ்ரத்தா, இருக்கிறதுலயே ரொம்ப முக்கியம் ஸ்ரத்த. எது மேல ஸ்ரத்த? ஸ்ரத்தைனா எது? ஸ்ரத்தைனா எதுவா எனக்கே தெரியல. ஸ்ரத்தனா எது? ஸ்ரத்தா அப்படின்னா விஸ்வாசமா, குரு வேதாந்த வாக்கியாதிஷு விஸ்வாசமா ஸ்ரத்தா. அப்ப குரு வேதாந்த வாக்கிய உபதேசத்தை எனக்கு வேதம்
எனக்கு கண்ணு சொல்றது எனக்கு கருப்பா இருக்கு அப்படின்னா என்னால உடனே எப்படி அது கருப்பா இருக்குன்ற விஷயத்த என்னால ஏத்துக்க முடியாதோ, அவங்க சொன்ன சத்தம் அப்படின்ற சத்தம் எனக்கு ஆழ்ந்தா எனக்கு கேட்குது அப்படின்ற விஷயம் எனக்கு எப்படி சின்னமாக இருக்கிறதோ, இப்பொழுது எனக்கு குளிர்ந்த காற்று தான் அடிக்கிறது என்கின்ற இந்த விஷயமானது என்னுடைய தோல் என்கின்ற இந்த பிரமாணம் சொல்வது எப்படி எனக்கு உண்மையாக தெரிகிறதோ, அது போல இந்த இந்திரியங்கள் போல வேதமானது என்னை காண்பித்துக் கொடுக்கிறது என்கின்ற அந்த நம்பிக்கை எனக்கு வர வேண்டும். இது பேரு சிரத்தை. கண்ணு சொன்னா கரெக்ட், என் கண்ணு எனக்கு தெரிஞ்சு அது கரெக்டா தான் எனக்கு அது மாதிரி வேதம் சொல்றது கரெக்ட் அப்படின்னு எப்ப எனக்கு சிரத்தை வருதோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சிரத்தை, அதுக்கப்புறம் சமாதானம், மன ஒருமுகப்பாடு. இந்த மன ஒருமுகப்பாடு எதுக்கு அப்படின்னு சொன்னா, இது மாதிரி கிளாஸ் கேட்கறச்ச வேற எந்த சைட்ல நமக்கு எந்த விதமான விஷயங்களும் எண்ணங்களும் உள்ள புகாம முழுசா குரு உபதேசிக்கின்ற விஷயத்தை முழுமையா கேட்டு என்னுடைய மனசில் பதிய வைக்கிறதுக்கு உண்டான குவான்டிட்டி ஆஃப் த டைம் அண்ட் குவாலிட்டி ஆஃப் த டைம் இது எல்லாத்தையும் கொடுத்து எனக்கு அமைதியான மனசை ஏற்படுத்துறது. இதெல்லாம் இருக்கிறதுலயே சம்பாதிக்கிறதுலயே டாடா பிர்லாவால கூட சம்பாதிக்க முடியாத, பில்கேட்ஸால கூட சம்பாதிக்க முடியாத மிக உன்னதமான செல்வம் இந்த 6 செல்வம். இது எனக்கு கொடுத்தாயே, அதுக்கு நீ வழி சொல்லியிருக்க, சாதன சதுஷ்டயத்தை பழகுன்னு சொல்லியிருக்க. நீ நான் பழகிறேன், இருந்தாலும் அது எனக்கு கைக்கு வரமாட்டேங்குது, பழக்கத்துக்கு வரமாட்டேங்குது. அதனால அது பழக்கத்துக்கு உண்டான வழியை கொடுத்தாயே. எல்லாத்தோட நான் ஆசை வச்சுட்டேன், இனிமேல் எனக்கு மறுபிறவி வேண்டாம், மாதா லலிதாம்பிகையே, மாதா புவனேஸ்வரியே, எனக்கு மறுபிறவி வேண்டாம், போதுமம்மா இப்பிறவி. இது மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எல்லா ஞானிகளும் கேட்டிருக்காங்க, நானும் அதுதான் கேட்டு இருக்கேன். ஆனா எனக்கு இந்த பிறவியே தேவையில்லை, எனக்கு மோட்சம் வேணும் அப்படின்ற ஒரு ஆசை ஏதோ இவ்வளவு பெரிய உலகில ஏதோ ஒரு ஓரமா கொடுத்துருக்கிய அந்த ஆசையை எனக்கு இன்னும் பெருசு பண்ணு. அந்த ஆசையை பெருசாக்கி எனக்கு இந்த ஒழுக்கத்தை எல்லாம் கொடு. இதெல்லாம் கொடுத்து நான் பூரண பிரம்மஞானம் பொருந்திய மனிதனாய் தான் தானாய் வாழ்வதற்கு என்னை நிலைக்க செய்தம்மா அப்படின்னு இதை கேட்கிறாரு. எனக்கு அற்பமான அழியும் செல்வம் தேவையில்லை, அற்புதமான அரிதான ஆன்மீக நித்திய செல்வம் தேவையம்மா. புண்ணியாலின் ஆறாடு சம்பாத்திய சொர்க்கம் கூட அல்பமே, சொர்க்கம் கூட அனித்தியமே என்று எனக்கு புரியவே புண்ணியம் தேவை. இது வரைக்கும் நம்ம சொர்க்கம் பெருசு நினைச்சிருக்கோம், ஆனா இந்த சொர்க்கம் அல்பம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு புண்ணியம் தேவை. அந்த புண்ணியத்தை எனக்கு கொடுத்திருக்க, எனக்கு பாவத்தால் ஏற்படும் தடைகளை நீக்கி விடுத்தாயே. புண்ணியாலும் ஆறாது சம்பாத்திய, எனக்கு எவ்வளவு பாவம் இருந்ததோ, எவ்வளவு அவருடைய வேண்டுதல் எவ்வளவு அற்புதமான வேண்டுதலா இருப்பாங்க, எனக்கு எவ்வளவு பாவம் இருந்ததோ அந்த பாவத்தை துவம்சம் பண்ணி நீக்கி அந்த இடத்துல பாவத்தினுடைய அளவு எவ்வளவு இருந்ததோ அந்த அளவுக்கு எனக்கு புண்ணியத்தை அதுல எனக்கு கொடுத்துட்டாயே. ஏன் அந்த அளவு புண்ணியம் தேவை? எனக்கு மோட்சத்து மேல ஈடுபாடு வர்றதுக்கு, மோட்சம் சம்பந்தமான விஷயங்களை நான் செய்யறதுக்கு எனக்கு அந்த அளவு புண்ணியத்தை கொடு. புண்ணிய ஆளி, ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் புண்ணியம், அதுதான் புண்ணிய ஆளி. எனக்கு அந்த புண்ணியத்தை கொடு. புண்ணியம் கூட 2 விதம் பலனை தரும். ஒண்ணு லௌகீகம், இன்னொன்னு ஆன்மீக வேதாந்த புண்ணியம். இந்த புண்ணியத்தில் எனக்கு நற்குணங்களை திடமாக ஆக்க செய்திருவாய் தாயே. அதே சமயத்தில் வேதம் படிக்கும் ஞானத்தில் எனக்கு இச்சையை ஏற்படுத்தி கொடு. எனக்கு இவ்வளவு நேரம் ஒரு நாட்குள்ள ஞானத்தை கேட்கிறோமே, இதுக்கு ஒரு இச்சை அந்த அளவு இருந்தாதான் நான் இவ்வளவு நேரம் கேட்க முடியும். கால் வலிக்க, கை வலிக்க, போர் அடிக்காம அவ்வளவு ஆனந்தமா கேட்கிறோங்க. இந்த புண்ணியம் இருக்கு பாருங்க, இது பெரிய புண்ணியம். இந்த புண்ணியத்தை எனக்கு தொடர்ந்து கொடுக்கறதுக்கு உண்டான வழியை செய்தாயே. ஏ சரஸ்வதித்தாயே, எனக்கு புண்ணியத்தை செய்யும் மனதையும் சூழலையும் கொடு. புண்ணியம் கொடுக்கணும் கேட்கறது இல்லை, அதை நான் செய்யறதுக்கு உண்டான சூழலையும் எனக்கு கொடு. ஆஸ்திக்ய புத்தி ஸ்ருதி குரு வச்சனே, இந்த வேதாந்த குரு வாக்கியத்தில் ஸ்ரத்தையை கொடு. ஸ்ருதி வச்சனேஷு ஆஸ்திக்ய புத்தி ஸ்ரத்தா. ஸ்ருதி, இந்த ஸ்ருதியிலையும் வேதத்திலையும் குருவினுடைய வாக்கியத்திலையும் ஆஸ்திக்ய புத்தி, திடமான நம்பிக்கை எதுவோ அது பேர் ஸ்ரத்தா. குரு வச்சனேஷு ஆஸ்திக்ய புத்தி ஸ்ரத்தையை கொடுத்தாயே.
மொத்தத்தில் சாதகனுக்குரிய பிரார்த்தனையை எனக்கு இந்த சிரத்தையை கொடு கலைவாணி தாயே. இந்த பிரமாண புத்தி இது இருக்க ரொம்ப பெரிய விஷயம். இப்ப நம்ம அந்த பிரமாண புத்தியை பத்தி நம்ம பார்த்தோம். எனக்கு எப்படி கண்ணு காது மூக்கு எல்லாம் அறிவை கொடுக்கறத என்னால முழுமையா ஏற்றுக்க முடியறதோ அது மாதிரி வேதாந்த விஷயத்தில் கூறுகின்ற வேத விஷயங்கள் எனக்கு பரிபூர்ணமாக வேதமானது உண்மையை தான் சொல்லும். என் கண் எப்படி உண்மையை சொல்லுகிறதோ எனக்கு அறிவை கொடுக்கிறதோ என்னை காண்பித்து கொடுக்கின்ற அறிவு வேதம் மட்டும்தான் தரும் அப்படின்ற திடமான எண்ணம் எனக்கு வரணும். இதெல்லாம் வெளியே தான் காமிச்சு கொடுக்கும். கண்ணு காது மூக்கு இதெல்லாமே வெளி விஷயத்தை தான் காமிச்சு கொடுக்குமே தவிர ஒன் அண்ட் ஒன்லி வேத பிரமாணம் மட்டும்தான் என்னை எனக்கு காண்பித்து கொடுக்கும். அதுக்கு எனக்கு வழி செய்தாயே அப்படின்னு சொல்லிட்டு இதுல வேண்டிக் கொள்ளுகிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, பக்தி தாத்தியம் எனக்கு பக்தியை கொடு, பக்தியையும் மரியாதையும் வேதத்து மேல கொடு. சம்பாத்திய ஆராத்திய பக்தி தாத்தியம் சம்பாத்திய எனக்கு பக்தியையும் மரியாதையும் நான் வேதத்தின் மீது வைக்க எனக்கு உற்பத்தி ஏற்பட எனக்கு நீ அருள் புரிவாய்த்தாயே. ஒரு பொழுதும் நான் வேதத்தை விட்டு விலகக்கூடாது, வேதம் என்னை விட்டு விலகக்கூடாது. குருவிற்கும் எனக்கும் எந்த விதமான உள்ளுக்குள்ளே மன சஞ்சலங்கள் ஏற்படக்கூடாது. சகனாபவத்து சகனவு குணத்து சகவீரியம் கனவாவதி. ரெண்டு பேருக்கும் அந்யோன்ய பாவனை ஏற்படணும் தாயே. இது எல்லாத்தையும் எனக்கு வழிவிடு. தேவ ஆச்சாரிய பிதா விஸ்வதி. ஆச்சாரியனா குரு, இறைவனால் கொடுக்கப்பட்டது. முதல்ல குரு கிடைச்சிருக்கார் அப்படின்னா அது இறைவன் காட்டிய வழி. அதுக்கப்புறமா இந்த இறைவன் இவர் நம்ம எப்படி இது பண்ணணும்னா, யார் இந்த ஆச்சாரியன் அப்படின்னு சொன்னா தன்னுடைய சொந்த கருத்தை அவரு சொல்லக்கூடாது. வேதம் என்ன சொல்லுதோ வேதம் கூறியதை அவர் சொல்லணும். சாஸ்திரப்படி உபதேசம் செய்ய வேண்டும். சாஸ்திரம் உபதேசம் செய்தபடி தான் நடக்க வேண்டும். அவர் முதல்ல நடந்து காமிக்கணும். தன்னை பின்பற்றுபவர்கள் தன் வழியில் கொண்டு செல்லாமல் சாஸ்திரத்தின் வழிபடி கொண்டு செல்ல வேண்டும். அவர்தான் நல்ல ஆச்சாரியன். அப்படி இருக்கிறவங்கதான் இந்த குரு பரம்பரை ஆச்சாரியனாக அங்கீகாரம் செய்கிறது. அவனே ஆச்சாரியன். அதை கொடுக்கும் இரு பிறப்பாளன். இது நம்ம எங்கோ கேட்டோமே திருவண்ணாமலையில. விஜன் இரு பிறப்பாளன். ஏசா மனிஷா அவன் சாந்தாலத்து, அப்புறம் பிராமணத்து, ஏசா மனிஷா அவன். அவன் இந்த ஆத்ம ஞானத்தை யார் உணர்ந்தானோ அவன் சாண்டாளனாக இருந்தாலும் சரி, அவனே துஜன் இரு பிறப்பாளனான பிராமணனாக இருந்தாலும் சரி, அவனே என்னுடைய குருநாதன்னு நம்ம திருவண்ணாமலையில நம்ம இதை படிச்சமே மனிஷா பஞ்சகத்தை. அந்த பிரார்த்தனை இங்க இவர் சொல்ற துஜன் இரு பிறப்பாளன். அவன் தான் உண்மையான பிராமணன். யார் உண்மையான பிராமணன்? பிராகிருத புருஷன் டு சம்ஸ்கிருதி புருஷன். அவன் தான் உண்மையான பிராமணன். எப்படி பிராகிருதி புருஷனா இருந்து சம்ஸ்கிருதி புருஷனா? தான் தோணியா இல்லாம ஒழுக்கமா கிரம பிரகாரம் வேதம் சொன்ன தூசம் மட்டும் செஞ்சிருந்து வேதத்தை அனுசரித்து ஒழுக்கத்தோடு யார் ஒருவன் தன்னை நம்பினானோ அவன்தான் நல்ல பிராமணன். அவனே பிராமணனுக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் அது மாதிரியான எண்ணத்தில் கொண்டு வைத்தாயே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. நான் சூத்திரனாக பிறந்தேன். பிறந்தது ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கிறச்சு சூத்திரன் தான். எப்படி சொல்றீங்க? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சூத்திரன் தான் யாரு? சுச்சி. சுச்சி என்ற தாத்துரந்து வந்தது. யார் ஒருவன் துக்கப்படுகிறானோ அவன் சூத்திரன். அப்ப நம்ம பிறக்கும் போது சுச்சிலே பிறந்தோமா? எப்படி பிறந்தோம்? அழுதுனே பிறந்தோம். இறக்கும் போது எப்படி பிறப்போம்? இறக்கும் போது எப்படி இருப்போம்? ஐயோ நான் குழந்தை விட்டு போறேனே, என் வீட்டை விட்டு போறேனே, என்னுடைய மனைவி விட்டு போறேன். யார் ஒருவன் இறக்கும் பொழுது ஆனந்தமாக சந்தோஷமாக பரிபூர்ண மன திருப்தியோட இறக்கிறானோ அவன் பிராமணன். ஒவ்வொரு மனிதனும் பிறக்கையில் சூத்திரனே. அப்படி சூத்திரனில் இருந்து பிராமணனாக மாறும் மனிதன் உயர்ந்த தன்மை சம்ஸ்கிருத புருஷனாக, அம்மா எனக்கும் அந்த அருளை நீயே சரஸ்வதி தாயே
அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஃபர்ஸ்ட் கேட்டது ஸ்ருதி பக்தி தார்க்கியம் சம்பாத்திய, ஃபர்ஸ்ட் கேட்டது. இரண்டாவது குரு பக்தி தார்க்கியம், மூணாவது விஜா விஸ்வதி பக்தி தார்க்கியம் சம்பாத்திய, நாலாவது கேட்டது ஆதாரம் சம்பாத்தியம். எனக்கு வந்து மரியாதையை வந்து வேதத்து மேலையும் குரு மேலையும் கொடுக்கறதுக்கு உண்டான புண்ணியத்தை கொடுத்து கேட்டாரு. அதுக்கப்புறம் ஆர்த்திக்கிய புத்தியம் சம்பாத்திய, எனக்கு வந்து இந்த பிரேயர்ல வந்து எனக்கு வந்து அந்த புத்தியை எனக்கு வந்து கொடு. மொத்தம் 5 வேண்டுதலை இதுல வைக்கிறாரு. அதுக்கப்புறம் விஸ்வதி ஆவதற்கு எனக்கு தகுதியை கொடு சரஸ்வதி தாயே. நான் அதர்மத்தின் பாதையில் இருந்து விலகி தர்மத்தின் பாதையில் செல்ல வேண்டும். பிராகிருதி புருஷனில் இருந்து சம்ஸ்கிருதி புருஷனாக மாற வேண்டும். என்னுடைய விருப்பு வெறுப்பற்ற தர்மத்திற்கு உட்பட்டு நான் செயல்பட வேண்டும். யார் ஒருவன் அவ்வாறு செயல்படுகிறானோ அவனே புஜன் பிராமணன் என்ற திடமான புத்தியை எனக்கு கொடுத்தாயே. தாவகீனே மனு நிவகே, என்னுடைய உலகாதாய வாழ்க்கையில் இருந்து நான் வெளிவந்து ஆன்மீக வாழ்க்கையில் என்னை நிலைநிறுத்தி என் மனதையும் பொறுத்த வழிவகை செய்யம்மா. அதற்கு என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்றாரு பாருங்க. ஜபம், தவம், தியானம் இதெல்லாம் எனக்கு கூட்டி கொடு. என்னுடைய மனம் தியானத்தில் அடிப்பதற்கு உண்டான வழியை செய்து கொடு. இதெல்லாம் இந்த ஜபம், தவம், தியானம் இது எல்லாமே எதுக்கு? சித்த சுத்திக்கு தான். இது மோட்சத்தை கொடுக்காது. சித்த சுத்தி இட் இஸ் ஆல்சோ ஒன் டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். கேது அவ்வளவுதான். மனு நிவகே, இந்த மந்திர சமூகம் அப்படின்னா இந்த மந்திர கோப்பு, இந்த மந்திரங்களோட மொத்த கூட்டம், இந்த மந்திர கூட்டத்திற்கு தலைவி யாரு அப்படின்னு சொன்னா, ஒரு மந்திர கூட்டம்னா இப்ப காயத்ரி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா ஓம் பூர்வஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனஹ பிரச்சோதயாத். இது மொத்தம் 24 அக்ஷரங்களினுடைய தனித்தனி அக்ஷரங்களினுடைய கூட்டம் இது. அப்படி இந்த மந்திர கூட்டங்கள் இது எல்லாம் சேர்ந்து எனக்கு உடல்ல நல்ல ஆரோக்கியத்தை அளிக்கின்ற சக்தி எனக்கு வந்து அது கொடுக்கணும். இந்த உடம்புக்கு ஆரோக்கிய சக்தியை வந்து எது கொடுக்கணும்? நான் நல்ல சாப்பாடு சாப்பிட்டேன், நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு, இந்த உடம்புக்கு ஆரோக்கியம். அப்ப மனசுக்கு ஆரோக்கியம் எது? நல்ல ஜபம், தவம், தியானம் இதெல்லாம் மனசுக்கு உண்டான ஆரோக்கியம். இந்த ஆரோக்கியத்தை எனக்கு திட வைராகியமாக நான் தொடர்ந்து செய்யறதுக்கு எனக்கு வழி கொடுத்தாங்க. எப்படி நம்ம தட்சிணாமூர்த்தியை வணங்க 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 இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றா ஒவ்வொரு ஞானமும் நமக்கு வந்து கிடைக்கிறதோ, அது மாதிரி இவ்வளவு வணங்க 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 எல்லா விதமான ஞானங்களும் கிடைக்கும். மனுனா மந்திரம், நிவகே சமூகம், தாவகீனே இந்த மந்திர சமூகத்தின் கூட்டத்தின் தலைவியே, எல்லா மந்திரங்களுக்கும் தலைவியே சரஸ்வதி தாயே, ஆஸ்திக்ய புத்தி ஆராத்திய பக்தி தார்க்கியம் இந்த முறைப்படி எனக்கு கொடு. மனு நிவகே தாவகீனே, இந்த மந்திரம் மொத்த சொற்களின் தலைவியே இந்த சரஸ்வதி எனக்கு எப்பொழுதும் இந்த பக்தியை எனக்கு தரட்டும். எப்படி தரட்டும்? நிதாந்தம், மிகவும் ஆழமாக முக்கியத்துவமான பக்தி எனக்கு வருவதற்கு உண்டான வழிவகையை செய்யட்டும். அதனால் எனக்கு வித்யாம்ச சுத்தாம்ச புத்திம் கமரஜைத்தே சத்வரம் தேவி மத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லி முடிக்கிறார். இப்ப நம்ம வந்து மத விசாரத்திற்கு செல்வோம். பாதௌகம் துவம்சயித்வாதம் சரிரசிதம் ஈச்ச புண்ணியாதி மாரா சம்பாத்யாத்ய புத்திம் சுயோமதகனி ஸ்வாதரம் பக்தி ஜாத்யம் தேவாச்சார்யம் சிவவிநந்தே யாவதீனே நிஜாந்தம் வித்யாம் சுத்தாம் சபுத்திம் கமலதைதே ஜரதரந்தே கிமத்யம். பாபௌகம், பாப ஓகம், ஓகம் ஈக்குவல் டு குவியல், சமூகம் மூட்டை, அல்ல அல்ல குறையாதது. துவம்சயித்வா எனது பாவ மூட்டையான குவியலை துவம்சமாக்கி அழித்து விடுத்தாயே. பகுஜனி ரசிதம் நிறைய பாவம் பல ஜென்மங்களில் கூட்டமாக சேர்ந்திருக்கிறது. கிஞ்ச புண்ணியாணி ஆராத் எவ்வளவு பாவம் என்னுடைய ஜென்மாந்தரத்தில் குவியலாக இருக்கிறதோ அதை நீக்கி அந்த இடத்தில் புண்ணியத்தை நிரப்புவாயாக. சம்பாத்திய சிக்கிய புத்தி எனக்கு திடமான சிரத்தையையும் புத்தி உறுப்பை
சம்பத்தியும் எனக்கு கொடு. ஸ்ருதி வேதம் குரு வச்சனேஷு குருவின் வேதாந்த வார்த்தையின் மேல் சிரத்தையை தான். ஸ்வாதரம் ஸ்வ ஆதாரம் எனக்கு வர வேண்டும். ஆதாரம் திட நம்பிக்கை மரியாதை பக்தி தார்த்தம் இவற்றின் மேல் பக்தியும் மரியாதையும் எனக்கு கொடு. குரு சாஸ்திர ஈஸ்வரன் மேல் எனக்கு பக்தி சிரத்தையை கொடு. யார் மீது? தேவகா ஈஸ்வரன், ஆச்சாரியன் குரு, விஜகா பிராமணன். பிராமணன் இதை கொடுத்து நானும் அவர்களை கனம் செய்து மனு நிவகே தாவகீனே மந்திர கூட்டத்தின் தலைவியே சரஸ்வதி தாயே நிதாந்தம் ஆழ்ந்த பக்தியை எனக்கு கொடு. அதை கொடுத்து அதன் மூலம் வித்யாம் சுத்தாம் ச புத்திம் கமலஜலைத்தே சத்வரம் தேகி மக்கியம் ஆத்ம ஞானம் அதை பெரும் தூய புத்தியான சத்துவ குணத்தை தாரும் பிரம்ம கலைவாணி கமலஜ தைத்தே சரஸ்வதி. விளக்கம்: சரஸ்வதி தாயே, கமலஜ தைத்தே, நான் எனது பல ஜென்மங்களில் பல்வேறு பாவ புண்ணியங்களை செய்துள்ளேன். அதில் எனது பாவமானது உலக விஷயத்திலும் சரி ஆத்மீக விஷயத்திலும் சரி தடைகளாக மாறி என்னை தடுக்கின்றது. எனவே எனது பாவத்தை எல்லாம் நீக்கி விட்டு உனது அருளால் பாவம் இருந்த இடத்தில் புண்ணியத்தை நிரப்பி நான் ஆத்ம விசாரம் செய்து மோட்சம் அடைய கருணை செய்யம்மா. மேலும் சாஸ்திரம் மீதும் குரு உபதேசத்தின் மீது சிரத்தை எனக்கு ஏற்பட வேண்டும். குரு ஈஸ்வரன், சாஸ்திரம் ஈஸ்வரன், வேதம் பிராமணன், இதுல பிரம்மன் போட்டிருக்கு, பிராமணன் எழுதிக்கணும். பிராமணன் மீது பக்தி ஏற்பட வேண்டும். வேத மந்திர சொற்கள் அதன் தலைவியாக உள்ளவரே சரஸ்வதி மாதா எனக்கு நல்ல ஆத்ம ஞான அறிவையும் சுத்த சத்துவ புத்தியையும் தாரும் தாயே கமலஜதைத்தே தயாபரியே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அடுத்த ஸ்லோகத்துக்கு போவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.